பிசாசு பெண்ணின் கதை ஒரு முறை 3 நண்பர்கள் இருந்தனர். ரவி, குமார் மற்றும் அனிதா. அவர்கள் எல்லாம் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தனர். ஒரு நாள் அவர்கள் இரவு நேரத்தில் கிராமத்தின் பழமையான கோட்டைக்கு சென்றார்கள். அந்த கோட்டை பிசாசுகள் அடையாளமாக விளங்கும் என்று கிராமத்தில் பேசப்பட்டு வந்தது. ஆனால் மூவரும் அதை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பினார்கள். முதல் பகுதி தலையங்கம். ரவி எப்போதும் உண்மை தெரிய வேண்டும் என்று ஆர்வம் உடையவன். இந்த கோட்டை பற்றி ஏன் எல்லாரும் பயப்படுகிறார்கள் என்று ரவி கேட்டான். நாமெல்லாம் இங்கு போய் அதை ஆராயலாம். இரண்டாம் பகுதி தலையங்கம். குமார் ஒரு நம்பிக்கை மிக்க மனிதன். நான் நம்புகிறேன், அதில் எதுவும் பிசாசு இல்லை, நாம் செல்லலாம் என்று கூறினான். ஆனால் நாம் தயார் ஆக வேண்டும். காற்றழுத்தம் மற்றும் மர்மமான ஒலிகள் ஏதாவது இருக்கலாம். மூன்றாம் பகுதி தலையங்கம். அனிதா அதிர்ஷ்டத்தை நம்பும் ஒருத்தி. நாம் நமக்குள் ஒன்றாக இருப்போமா? என்ன நடந்தாலும் நாம் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்று உறுதியாக சொன்னாள். மூவரும் சேர்ந்து அங்கு செல்லத் திட்டமிட்டார்கள். கோட்டைக்கு பயணம். அந்த மாலையில் மூவரும் கோட்டைக்கு சென்றனர். கோட்டையின் வாயிலில் நின்று அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். கோட்டையின் அடிக்களம் முழுவதும் அசைபோடும் காற்றின் ஒலிகள் நிறைந்திருந்தது. அப்போது அவர்கள் இருளில் ஒரு பெண்ணை பார்த்தார்கள். அவள் மிக அழகாக இருந்தாள். ஆனால் அவள் கண்களில் சில கோபமான ஒளி இருந்தது. பிசாசு பெண்ணின் வருகை. அந்த பெண் அருகில் வந்து, என்னை சேர்ந்த இந்த இடத்தை உங்களை போன்றவர்கள் கலக்க கூடாது. நீங்கள் என்னை செதுக்க நினைத்தீர்கள் என்றாள். மூவரும் பயந்து விட்டார்கள். ரவி, நாங்கள் உண்மையை அறிய மட்டுமே வந்தோம் என்றான். பெண், தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த இடத்திலிருந்து வெளியேறுங்கள். நான் இங்கே பிசாசு அல்ல, நானும் உங்கள் மாதிரியான ஒரு பெண்ணே. என்னை மரணத்திற்கு பின்னும் இங்கு பிணையமாக வைத்திருக்கிறார்கள் என்றாள். உண்மையை கண்டுபிடித்த மூவரும் அந்த பெண்ணின் கதையை கேட்டு அவளை மீட்டுவிட முடிவு செய்தனர். அவர்கள் கிராமத்து முதியவர்களிடம் பேசி கோட்டையின் கதையை ஆராய்ந்து அந்த பெண்ணை காப்பாற்றினர். இறுதியில் அந்த பெண் தன்னுடைய நிம்மதியை அடைந்தார். இந்த கதை மூவரும் மறக்க முடியாத பாடமாக ஆனது. அவர்கள் எப்போதும் உண்மையை கண்டுபிடிக்கவும், எவரையும் பிசாசு என்று குற்றம் சாட்டுவதில் அக்கறை காட்டாமல் இருக்கவும். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் தயவு செய்து எங்கள் சேனலை லைக் செய்யுங்கள்.